ரீசெண்டா நடந்த ஒரு பிலிம் ப்ரொமோஷன் ஆந்திராவில் நடக்குது. ஒரு தமிழ் படத்தோட பிலிம் ப்ரொமோஷன். கார்த்தி நடிச்ச மெய் அழகன் அப்படின்ற படம் தெலுங்குல டப் பண்ணி அங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை பத்தி கார்த்தி பேசுறாரு. அப்போ அங்க இருக்கிற ஒரு ஆங்கர் கார்த்தி கிட்ட ஒரு கேள்வி கேட்கறாங்க. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு மெமி அவங்க காட்டுறாங்க. அதாவது ஒரு இமேஜ் காமிச்சிட்டு அதை பார்த்துட்டு இவங்க கிட்ட கேட்கறாங்க. அதுல பாத்தீங்கன்னா கார்த்தி லட்டு தின்ன ஆசையா, 2 லட்டு தின்ன ஆசையா அப்படின்ற ஒரு இமேஜ் இருக்கும் பாத்தீங்கன்னா. அதை கார்த்தி கிட்ட காமிச்சு, கார்த்தி உங்களுக்கு லட்டு வேணுமா அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ கார்த்தி என்ன சொல்றாருன்னா, இல்ல இப்ப பாத்தீங்கன்னா லட்டுன்றது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு டாபிக், அதனால வேணாம் அப்படின்ற அந்த கேள்வியை அவாய்ட் பண்றாரு. திருப்பி அந்த ஆங்கர் என்ன கேட்கறாங்கன்னா, இல்ல சொல்லுங்க லட்டு வேணுமா அப்படின்னு கேட்டா, இல்ல வேண்டாம் ஒத்து அப்படின்னு சொல்றாரு. இது பாத்தீங்கன்னா எங்க நடக்குதுன்னா ஆந்திரா நடக்குது. இந்த கேள்வி கேட்டது யாரு? ஒரு தெலுங்குக்காரங்க. ஆந்திரா நடக்கிற ப்ரோக்ராம் எல்லாமே தெலுங்குல தான் கான்வர்சேஷன் நடக்குது. ஸோ அங்க இருக்கிற ஒரு லேடி தான் ஆங்கர் கார்த்தி கிட்ட இந்த கேள்வி கேட்கறாங்க. கார்த்தி டீசெண்டா முடிஞ்ச அளவுக்கு அந்த இதை அவாய்ட் பண்ணிடுறாரு. பட் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் சிரிச்சுட்டு இருக்காங்க. ஸோ கார்த்தி சிரிக்கிறாரு. அவ்வளவுதான் நடக்குது அங்க. அதுக்கு அடுத்த நாள் ஆந்திரால இன்னொரு பிரஸ் மீட் நடக்குது. அங்க ஆந்திராவுடைய டெபுட்டி சீஃப் மினிஸ்டர், அதாவது துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் அவர் பிரஸ் மீட்ல என்ன சொல்றாருன்னா, இப்போ லட்டு விஷயம் இது போயிட்டு இருக்கு. அதாவது லட்டுல ஏற்கனவே மாட்டு கொழுப்பு கலந்துருக்காங்க, ஃபிஷ் ஆயில் எல்லாம் கலந்துருக்காங்க அப்படின்ற ஒரு நிறைய விஷயம் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி டைம்ல நிறைய பேர் லட்டு விஷயத்தை வச்சு நிறைய காமெடி பண்றாங்க. ரீசெண்டா கூட ஆந்திரால நடந்த ஒரு படத்துடைய ப்ரொமோஷன்ல கூட லட்டு விஷயத்தை வச்சு காமெடி பண்றாங்க. இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு. அவர் டைரக்டா கார்த்தின்னு சொல்ல, பட் கார்த்தி தான் சொல்லியிருக்காரு. இன்டெரக்டா கார்த்தி தான் சொல்லியிருக்கிறாரு. அவர் வேர்டு மட்டும் யூஸ் பண்ணல. ஸோ இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் அவர் சொல்ல, அவர் என்ன சொல்றாரு, சனாதன தர்மத்தை எல்லாரும் காப்பாற்றணும், ரொம்ப சீரியஸா இருங்க, இந்த மாதிரிலாம் நீங்க காமெடி பண்ணிட்டு பேசிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு அவரு சொல்றாரு. இதுக்கப்புறமா என்னாச்சுன்னா, இதை பார்த்த கார்த்தி அவர்கள் அவர் ஒரு ட்வீட் ஒன்று போடுறாரு. சார், நான் சொன்னது பாத்தீங்கன்னா நீங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க. பட் நான் ஒரு திருப்பதிக்கு போற ஒரு வெங்கடேஸ்வரர் பக்தன் தான். நான் யார் மனசையும் புண்படுத்தல. ஐம் அப்பாலஜைஸ்ட் அப்படின்னு சொல்றாரு. என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு ஒரு ட்வீட்ல போடுறாரு. பதிலுக்கு பவன் கல்யாணும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்றாரு. இதெல்லாம் தாண்டி கார்த்தியோட அண்ணன் சூர்யா அவர்கள், எங்க தம்பி பேசுறத நீங்க மன்னிச்சிடுங்க அப்படின்னு போடுறாரு. எனக்கு என்னன்னா, பவன் கல்யாண் சார், ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட நான் கேட்க வேண்டியது, கார்த்தி அப்படின்னா தப்பா பேசிட்டார். அவர் எந்த ஒரு கமெண்ட்டும் பண்ணல, எந்த ஒரு தப்பாவும் பேசல, சரிங்களா? ஜோக் கூட அடிக்கல. ஃபர்ஸ்ட் கேள்வியை கேட்டது ஆங்கர், உங்க ஊரு உங்க ஸ்டேட்டுக்கார ஒரு தெலுங்கு ஆங்கர் தான் கேட்கறாங்க கேள்வி. தேவையில்லாம கேள்வி கேட்டாங்க. லட்டு பார்த்துட்டு உங்களுக்கு லட்டு வேணுமா அப்படின்னு கேட்கறாங்க. அதுவே தப்பு. ஸோ நீங்க அவங்கள தான் கண்டிக்கணும். இவரு பதிலுக்கு கமெண்ட் எதுவும் அடிக்கல, எதுவும் பேசல. இப்போ லட்டு பத்தி யாரும் பேசணும்னா ரொம்ப சென்சிட்டிவான டாபிக், ப்ளீஸ் அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்றாரு. எல்லாரும் சிரிக்கும் போது இவரும் கூட சேர்ந்து சிரிக்கிறாரு. ஆப்வியஸ்லி உடனே அது இவரு வேற என்ன சொல்லிருக்கணும் நீங்க எதிர்பார்க்கறீங்க தெரியல, சரிங்களா? அவர் ஏதாவது கமெண்ட் அடிச்சாரா, ஏதாவது தப்பா பேசினாரா, ஏதாவது ஆர்கனைசேஷன் பத்தி தான் சொன்னாரா? எதுவும் சொல்லல. லட்டு டாபிக் வேணா, அது சென்சிட்டிவான டாபிக் சொல்றாரு. அதானே, வேற என்ன பதில் சொல்லியிருக்கணும் நீங்க எதிர்பார்க்கறீங்க பவன் கல்யாண் சார்? சொல்லுங்க. வேற ஏதாவது என்ன சொல்லியிருந்தா நீங்க திருப்தியா இருப்பீங்க? கேள்வி கேட்டது உங்க ஆந்திரா ஸ்டேட்டஸ் எந்த ஒரு ஆங்கர் தான் கேள்வி கேட்டாங்க. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும். பட் இவர் என்ன சொன்னாரு, சென்சிட்டிவ் டாபிக் லட்டு விஷயம் வேணாம் அப்படின்னு அவாய்ட் பண்ணிட்டார். இன்னும் வேற என்ன பேசணும் அப்படின்னு எனக்கு தெரியல. இது இல்லாம கார்த்தி எதுக்கு அப்பாலஜைஸ் பண்ணாருன்னு தெரியல. பட் கார்த்தி அப்பாலஜைஸ் பண்ணா, நீங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க பவன் கல்யாண் சார். பட் நான் ஒரு கடவுள் பக்தன் கொண்டவர் தான், நான் திருப்பதிக்கு வர ஒரு ஆளு தான். பட் நீங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க. பட் ஆல்ரைட், நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு கார்த்தி டீசெண்டா சொல்றாரு. இதுவே பாத்தீங்கன்னா தேவையில்லைன்னு நான் நினைச்சா, இது இல்லாம அவரோட அண்ணன் சூர்யா வேற டைரக்டா அப்பாலஜைஸ் பண்றாரு. என் தம்பிய சொன்னது தப்பு தான், தயவு செய்து மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சூர்யாவும் மன்னிப்பு கேட்கிறாரு. எதுக்கு சூர்யா நீங்க மன்னிப்பு கேட்டீங்க தெரியல. கார்த்தி எந்த தப்பும் பண்ணல. தன்னால முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு அவர் அவாய்ட் பண்ணுமோ அவர் டீசெண்டா ஆன்சர் சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டார். சென்சிட்டிவான டாபிக் வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கிட்டார், சரிங்களா? இதுக்கு பவன் கல்யாண் ரியாக்ட் பண்ணதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தப்பான ரியாக்ஷனா தெரியுது. இதுக்கு ரியாக்ட் பண்ண வேணாம், இப்படிதான் அவாய்ட் பண்ணணும். வேற என்ன பதில் சொல்லணும்? இதுக்கு சூர்யா நீங்க எதுக்கு மன்னிப்பு கேட்கறீங்கன்றதா எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் கார்த்தி பண்ணது தப்பு கிடையாது, சரிங்களா? கார்த்தி சொன்ன பதில் தப்பான பதில் கிடையாது. சூர்யாவும் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ வியூவர்ஸ், நீங்க என்ன நினைக்கிறீங்க? கார்த்தி இதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்கணும்? அவர் சொன்ன பதில் கரெக்டானு எனக்கு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ பவன் கல்யாணும் பாத்தீங்கன்னா கார்த்தியை கண்டம் பண்ணது கரெக்டா தெரியல. ஸோ என்ன நீங்க நினைக்கிறோம்? கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணிக்கிறோம், நீங்க மென்ஷன் பண்ணலாம். ஆல்ரைட், இன்னொரு நல்ல வீடியோல நான் உங்களை எல்லாரும் மீட் பண்ண. Till then, bye from my friend Raja Hari Venkat.